நந்தகுமார் சார், இப்போ ஆபிரகாம் கோடாங்கி சார் என்ன சொல்றாரு, விஜய் வந்து இந்த களத்தில் கடைசி வரை நிற்கவே மாட்டார், ஒரு தேர்தலில் போட்டியிடுவதிலே பலவேறு வழக்கு சிக்கல்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இதற்கு முன்பு இதற்கு பல படிப்பனைகள் இருக்கிறது. பல தலைவர்களோட வழக்குகள், சொத்து விவரங்கள்னால வந்து அவங்க தேர்தலில் போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுமா. அவர் கூறுவது போல் பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரை அது தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? அது ஆபிரகாம் கோடாங்கி அவரோட கருத்தை சொன்னார், நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நிறைவு கருத்தை சொல்லுங்கள் சார். எந்த அளவுக்கு இந்த விஜய் இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துவார்? இல்லை, இப்போ அவங்க வந்து விஜய் அவர்கள் வந்து தேர்தலில் நிற்பாருன்னு நான் எதிர்பார்க்குறேன். சப்போஸ் அவர் நிற்கல, இப்போ கோடங்கி சொல்கிற மாதிரி அது உண்மையாக இருந்துச்சுன்னா நமக்கு வரக்கூடிய ஐயப்பாடுகள், நம்ம சிந்திக்கக்கூடியது பூரா அப்பட்டமான உண்மைன்னு அவரே நிரூபிக்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா இதே தான் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து பீகார்ல பண்ணார். அப்போ விஜய் அவர்களே வந்து ஒரு தலைவர் வந்து அந்த தேர்தலில் போட்டி போடாம இருக்காருனாவே அந்த இடத்துலயே அந்த கட்சி வந்து தோத்து போயிருச்சுங்கிற அர்த்தமா மாறிடும். ஸோ அந்த தவறை வந்து விஜய் அவர்கள் பண்ணுவாரா அப்படிங்கிறது எனக்கு கேள்விக்குறியா இருக்கு. என்ன சொல்றாருன்னா, அது வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அது வழக்குகளால் நிராகரிக்கப்படுவதற்கான அல்லது அதில் உள்ள உண்மை விவரங்கள் அப்ஜெக்ஷனுக்கு உள்ளானா அது ஒரு சிம்பத்தியோ அல்லது அதை ஒரு அரசியலாக்குவதற்கான முயற்சிகள் நடைபெறுவதாக அவர் ஒரு கருத்தை அவர் வந்து சொல்றாரு. அதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? அதையும் மீறி தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. இல்ல, உங்களுடைய சொத்தை வந்து நீங்க டிக்ளேர் பண்ணணும், அவ்வளவுதான். இப்ப இன்னைக்கு வந்து விஜய் பேர்ல என்ன சொத்து இருக்குது, அவங்க ஒய்ஃப் பேர்ல என்ன சொத்து இருக்கு, பசங்க பிள்ளைங்க மேல இஃப் தே ஆர் மைனர் அவங்க பேர்ல என்ன சொத்து இருக்குங்கிறத டிக்ளேர் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. இப்ப இவர் தான் அந்த அசட் எல்லாம் வாங்கினவரா இருந்தா இந்த டாக்குமெண்ட் எல்லாம் இவர்கிட்ட இருக்கும், அந்த சொத்தை டிக்ளேர் பண்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. முன்னுதாரணம் இருக்கு சார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஒரு 4 தொகுதிகளில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து அது நிராகரிக்கப்பட்டது வந்து ஒரு அனுதாப அலையாக அந்த தேர்தல் வந்து அது வந்து வீசிச்சு. அது அதிமுகவுக்கு ஜாதகமாக ஏற்பட்டது. அது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். நீங்க சப்மிட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் ப்ரூஃப், நீங்க கொடுக்கக்கூடிய டேட்டா தப்பா இருந்துச்சுன்னா ஸ்க்ரூட்டின்ல மாட்டுவீங்க. ஏன்னா இப்ப இன்னைக்கு கோடங்கி சொல்ற மாதிரி இன்னைக்கு எல்லாம் சொத்தெல்லாம் வித்துட்டு பண்றாருன்னா அவர் பேர்ல என்ன சொத்து இருக்குன்னு இப்ப இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எடுக்க முடியாது. அவர் பேரை வச்சு எல்லாருமே எடுத்துருவாங்க. அது யார் கையில அந்த அவருடைய பேர்ல இருந்த டைட்டில் இன்னைக்கு யார் பேர்ல டைட்டில் மாறி இருக்கா இல்லையாங்கிறலாம் இது வந்து ஓபன் சீக்ரெட். இதெல்லாம் வந்து யாருமே அப்போ அந்த டாக்குமெண்ட்னுடைய எவிடன்ஸா அவர் ப்ராப்பரா டிஸ்கஸ் பண்ணாருன்னா அதுல ஒரு பிரச்சனையே இல்லை. ரெண்டாவது, அவர் வந்து இந்த தேர்தலில் நிப்பாருங்கிறதா என்னுடைய கணக்கு. நிக்காம விட்டாருன்னா அதே வந்து அதோட அவருடைய அரசியல் தனியா என்ன எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார் நினைக்கிறீங்க சார்? இப்போது உள்ள சூழ்நிலையில எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார் நினைக்கிறீங்க? இல்ல, இப்ப இந்த கடந்த ஒரு மாசத்துல வந்து அவங்களுடைய வாக்கு வந்து சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு. சற்றேறக்குரிய ஒரு எல்லாருமே வந்து இதுக்கு முன்னாடி அவங்களை கணிச்சது பூரா ஒரு 15 to 20%. அதுல உங்களுக்கு சற்றேறக்குரிய ஒரு 3-4% குறைஞ்சா கூட சம்வேர் அரௌண்ட் இன்னைக்குமே 15% வரைக்கும் அவருடைய வாக்கு வங்கி வருங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அப்படி இருக்கும்போது அவருடைய வாக்கு வந்து இன்னைக்கு பெரம்பலூர்ல நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்றது ஒரு 40,000 உறுப்பினர்கள் வந்து அந்த கட்சியில் அங்க இருக்காங்க. ஒரு 1800 நிர்வாகிகள் வந்து அந்த பெரம்பூர் தொகுதியில இருக்காங்க. அதோட கோடங்கி சொன்ன மாதிரி பல டேட்டா என்ன சொல்லுதுன்னா, எஸ்சி பட்டியலின மக்கள் வந்து அந்த தொகுதியில சற்றேறக்குறைய ஒரு 25% இருக்காங்க. ப்ளூ காலர் ஒர்க் அவர் சொல்ற மாதிரி ஒரு 60 to 70% பேர் வந்து ப்ளூ காலர் ஒர்க் வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. சோ அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, நகரங்கள்ல வந்து விஜய்க்கு வந்து அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி இப்ப இந்த டெமோகிராபியை பார்க்கும்போது இது வந்து நமக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு இடத்துல என்ன மைனஸ் பாயிண்ட் அவங்கன்னா, இது வந்து 2,22,000 எஸ்ஐஆருக்கு அப்புறம் அதிகமான வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாகவும் பெரம்பூர் இருக்குது. அப்போ ஒரு பெரிய தொகுதியில போய் போட்டி போடுறது வந்து ஒரு ரிஸ்க். எப்பயுமே ஒரு சின்ன தொகுதியா இருந்துச்சுன்னா விஜய்க்கு வந்து அது ஈஸி டு கவர். அந்த மார்ஜின் அதெல்லாமே ஈஸியா நீங்க கால்குலேட் பண்ணலாம். அந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக ஒரு சேலஞ்சாவும் மாறும். பட் அவங்க வந்து இன்னைக்கு சிட்டியில எடுக்கிறது, அவங்க சிட்டியில இருந்து சிட்டியை கவர் பண்றதுக்கு மத்த தொகுதிக்கு போயிட்டு வர அந்த லாஜிஸ்டிக் ரீசனும் ஒரு காரணம்னு நான் பாக்குறேன். ஓகே, நன்றி சார். நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். கோடங்கி சார் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சொல்லுங்க சார். நிறைவா எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார்? அவருடைய வாக்கு சதவீதம் குறைகிறது, பெரம்பூர் ரிஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம நந்தகுமார் சார். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எல்லா தொகுதியுமே ரிஸ்கா? உண்மைதான். அவர் சொன்ன கருத்துல மாற்றம் இல்லை. ஆனா ஒன்னு சொல்லிடுறேன், அடிக்கடி சத்தியம் தொலைக்காட்சியில நான் சொல்ற ஒரு விஷயத்தை இறுதி கருத்தாக மீண்டும் பதிவு பண்ண விரும்புறேன். சகோதரர் சொன்ன மாதிரி 15% வாக்குகள்லாம் கிடைக்கும்லாம் சொன்னாரு. எங்க அண்ணன் சீமான் வாங்குகிற வாக்குகளை விட மிக குறைவான வாக்குகளை தான் விஜய் வாங்குவார். அதுதான் இன்றைக்கு கள நிலவரம். ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே,
அதே கருத்து தான் இன்றைக்கு சீமானும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு கூறுகிறார். விஜயோட வாக்குகள் வேற, நாம் தமிழரோட வாக்குகள் வேற அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேர்தலில் வந்து மக்கள் எவ்வாறு வாக்களிக்கிறார்கள் என்பது பார்ப்போம். மே 4ஆம் தேதி நாம் மீண்டும் அந்த சந்தித்து இதே கருத்துக்களை விவாதிக்கலாம். நந்தகுமார் மற்றும் கோடங்கை அவர்கள் இருவருக்கும் நன்றி. தேர்தல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு தலைப்பில் மற்றொரு ஆளுமைகளோடு சந்திக்கலாம். நன்றி.